Hello Kutties. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் டேட்டா டைப்ஸ். லாஸ்ட் எபிசோடில் வேரியபிள்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இந்த எபிசோடில் டேட்டா டைப்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம். A equals 5 or B equals 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ வேரியபிள்ஸ் கேன் ஸ்டோர் டேட்டா ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். நம்ம மோஸ்ட்லி பார்த்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர்ஸ் பார்த்தோம். பட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அண்ட் தோஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். இங்கே நீங்கள் ஸ்லைடில் பார்க்குற டேபிள் தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டேபிள் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் காமிக்குது. நம்ம அங்கே ஹைலைட் பண்ணியிருக்கல, எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். நம்பர் டேட்டா டைப்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங் ஆர் டெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது, பைனரி டேட்டா டைப்ஸ் இருக்குது, பூலியன் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. தேர் ஆர் ஈஸி பேசிக் டேட்டா டைப்ஸ் அண்ட் தேர் ஆர் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ். அந்த மோஸ்ட் பேசிக் டேட்டா டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் டேட்டா டைப்ஸில் அந்த சிம்பிள் டேட்டா டைப் 2, 5 அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வேறு என்ன இருக்குன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேபிள் அது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அகெயின் தீஸ் ஆர் லைக் வெரி பேசிக் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஃபர்ஸ்ட் in the list is int. It's intன்னு சொல்கிறது இட்ஸ் a representation in Python. It's actually called integer. இன்டிஜர்னா என்ன? ஒரு பாசிட்டிவ் நம்பரோ இல்லை நெகட்டிவ் நம்பரோ ஆர் 0, அதுதான் இன்டிஜர். எக்ஸாம்பிள் அங்கே சொல்லியிருக்க மாதிரி இட் கேன் பி 0, இட் கேன் பி எனி நம்பர் 1, 2, 3, எனி நம்பர் பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், ஆர் எனி நம்பர் நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம், -1, -2 அப்படின்னு சொல்லிட்டு எனி நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம். அடுத்த டேட்டா டைப் ஃப்ளோட். ஃப்ளோட் வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கிற எனி வேல்யூ இஸ் அ ஃப்ளோட். ஸோ இட்ஸ் அ ஃப்ராக்ஷன். அகெயின் இட் கேன் பி அ பாசிட்டிவ் நம்பர் ஆர் இட் கேன் பி அ நெகட்டிவ் நம்பர். ஸோ நெகட்டிவ் நம்பராக இருந்தால் சைன் சொல்ல போகிறோம், மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பாசிட்டிவ் நம்பருக்கு சொல்ல போகிறதில்ல, பட் சொன்னாலும் தப்பு இல்லை. தேர்ட் டேட்டா டைப் வந்து பூல். இட்ஸ் கால்ட் அஸ் பூலின் or sometimes it's called as a bit also. ரெண்டு வேல்யூஸ் தான் கொடுக்க முடியும் பூலின் வேல்யூக்கு, பூலின் டேட்டா டைப்பில். it can be either true or it can be false. so the values are அங்கே சொல்லியிருக்க மாதிரி first letter capital T true, அதே மாதிரி first letter capital F false. fourth data type வந்து str. It's the short form for string. Stringன்றது it's a series of characters. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டுருக்கு. I am a programmer. யூஸ்வலி ஸ்ட்ரிங்கை ரெப்ரசன்ட் பண்ணும்போது டபுள் கோட்ஸ்குள்ளவோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளவோ சொல்லுவோம். பட் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட விங்கை ஓப்பன் பண்ணலாம். விங்கோ 101 புது ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், நமக்கு ஆல்ரெடி வேரியபிள்ஸை வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு எப்படி அசைன் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுவோமே இப்போது. ஃபார் எக்ஸாம்பிள் length equals 5. ஸோ print length. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது என்ன பண்ண போகுதுன்னு. ஓகே, ஃபைல் நேம் சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. நம்ம ஃபைலை சேவ் பண்ணிட்டோம். ஃபைலை ரன் பண்ணிடுச்சு. வேல்யூ 5 சொல்லிடுச்சு, கரெக்டாக சொல்லுச்சு. ஒரு நெகட்டிவ் நம்பர் சொல்லி கொடுக்கலாமா? லென்த்துக்கு நெகட்டிவ் நம்பர் சொல்ல முடியாது, பட் வேறு ஒரு நம்பர் A அது கீழே போட்டுக்கலாம். A equal to -3. ஸோ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நான் ஈக்குவல்ஸ்
சம்டைம்ஸ் ஸ்பேஸ் கொடுக்குறேன், சம்டைம்ஸ் ஸ்பேஸ் கொடுக்கறதில்ல. பைத்தான் எப்படி சொன்னாலும் எடுத்துக்கும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? ஆல்ரைட், நோ ப்ராப்ளம் தேர். ஓகே, இன்னொரு வேரியபிள் சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி இன்டீஜர் பார்த்தோம். லென்த்துன்றது இப்போ இன்டீஜர்ன்றது ஆல்ரெடி தெரியும். நம்பரை வச்சே சொல்லலாம், 5ன்ற நம்பரை வச்சே சொல்லலாம். ஓகே, வித் இன்னொரு நம்பர் 2.5 சொல்லுவோமே. ஸோ இப்போது இந்த வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். வித் இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன், கன்ஃபியூஷன் வேணான்றதுக்காக இதை எடுத்துகிறேன். இப்போ பிரிண்ட் ரன் பண்ணுறேன். 2.5 நமக்கு பார்க்கறதுக்கு ரெண்டும் நம்பர் மாதிரி இருந்தாலும் கம்ப்யூட்டருக்கு தீஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். லென்த் வந்து இன்டிஜர், வித் வந்து float. Float has a fraction value, float has a decimal point. Alright, மூணாவது இன்னொரு வேல்யூ கொடுப்போமா? பிக். நம்மளோட தேர்ட் டேட்டா டைப்னா அங்கே பார்த்ததில் boolean. ஓகே ஓகே, பிக். இஸ் இட் பிக் ஆர் ஸ்மால் அப்படின்றது பிக். இஸ் இட் பிக்? ஓகே, நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன்? ட்ரூ. Once I give a value for that variable big, அதை வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ பிக்கோட டேட்டா டைப் வந்து boolean. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். பிக் வேல்யூ இஸ் ட்ரூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி boolean can take only 2 values. It can be true or false. ஓகே, அதே வேரியபிளுக்கு வேறு வேல்யூ கொடுத்துட்டு மறுபடியும் ட்ரூ சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஒரு ஃபோர்த் வேரியபிள் கொடுக்கலாம். ஃபோர்த் டேட்டா டைப் என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரிங். ஒரு வேரியபிள் கொடுக்கலாமே, டிஸ்பிளே ஈக்குவல்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எய்தர் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் சொல்லலாம். நம்மக்கிட்ட லென்த் அண்ட் வித் இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் சொல்லலாம். ஸோ நான் ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஃபுல் வேல்யூ கொடுக்கலாம், ஆர் இதை டபுள் கோட்ஸாகவும் நான் கொடுக்கலாம். சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ் கீபோர்டில் எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுங்க. ஸோ த வேல்யூ இஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரிங். நம்ம ஒரு டெக்ஸ்ட் பார்க்குறோம்ல, தட்ஸ் அ டெக்ஸ்ட். அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளேக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ டிஸ்பிளே இஸ் த வேரியபிள். Now once you see some text within a double quote or a single quote, you know the data type is string. So இதை print பண்ணலாம். இதை டிஸ்பிளே பண்ணும்போது, இதை print பண்ணும்போது அந்த கோட்ஸ் இருக்குல்ல, அந்த கோட்ஸ் காட்ட போகிறதில்ல. இது எப்படி வந்து கம்ப்யூட்டரில் சேவ் ஆகுதுன்னா, ஸோ இப்படி காமிக்கிறேன் நான். என்ன print ஒரு சீரீஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்குன்றது என்னென்னா ஒரு சீரீஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டரை பிரிண்ட் பண்ணோன்னா இந்த ரெப்ரசன்டேஷன் போகிற ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே, இதுக்கு பேர் ஸ்கொயர் ப்ராக்கெட். அகெயின் இதை கீபோர்டில் எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுங்க. ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு கேரக்டரை பிரிண்ட் பண்ணு அப்படின்றதுக்கு இந்த நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்கிற வேல்யூ பேர் இண்டெக்ஸ். ஃபஸ்ட் இண்டெக்ஸ்ன்றத 0ன்னு சொல்கிறோம், செகண்ட் இண்டெக்ஸுன்றத 1ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது 0, 2, 0, 1, 2, 3ன்னு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு காமிக்க போகிற வேல்யூ என்னது? செகண்ட் கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங். இதை பார்க்கலாமா? என்ன பிரிண்ட் ஆகணும்? ஆர். கரெக்டா? ஸோ 1க்கு பதில் -1ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். இ. ஏன் இ வருதுன்னா லாஸ்ட் கேரக்டர் -1ன்றது
பின்னாடி இந்த வரும் இப்போது இ பிரிண்ட் ஆகுது. அதே 2 கொடுத்தோன்னா எல் செகண்ட் கேரக்டர் பிரிண்ட் ஆகுது. கடைசியில் இருந்து மைனஸில் கொடுத்தா பின்னாடி இந்த வான்னு சொல்கிறோம். அதே பாசிட்டிவில் கொடுத்தா முன்னாடி இந்த வான்றோம். முன்னாடி இந்த வரும்போது இண்டெக்ஸ் வந்து 0ல் ஆரம்பிக்குது. ஸோ த செகண்ட் கேரக்டர் or the third character 2ன்னு சொல்லும் போது இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் த third character. The third character is E here. ஓகேவா? இது எல்லாம் இப்போ 4 டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். இந்த டேட்டா டைப்பையே நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டைப் ஆஃப். எப்பவுமே நான் நோட் பண்ணிங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனை ரீட் பண்ணும்போது பிரிண்ட் ஆஃப், டைப் ஆஃப் அப்படின்னு சொல்கிறேன்ல, இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். பிரிண்ட்டுன்றது ஒரு ஃபங்க்ஷன், டைப்புன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா என்னன்றது அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு டைப் ஆஃப். இப்போ டைப் ஆஃப் ஒரு வேரியபிள் நேமையே சொல்கிறேன். அது வந்து அந்த டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ண போகுது. லென்த்தோட டேட்டா டைப் என்னது? இன்டிஜர், ரைட்? ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கொடுத்ததா? தி ஆப்ஜெக்ட் இஸ் இன்டிஜர். அதே வித் கொடுத்து பார்ப்போமா? வித் ஃப்ளோட். பிக்குக்கு என்ன வரணும்? bool, right? Display string. அதை பார்த்துடலாமா? Good. So you learned something today. All right. Now let's go back to our deck. All right. So இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு data type. Sometimes it is necessary to convert from one data type to another data type. நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது சில நேரத்தில் அவசியம் ஏற்படுது. எப்பவுமே ரெண்டு விதமான டேட்டா டைப்போடு நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கோம், ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருக்கோம். அந்த டைமில் ஒரு டேட்டா டைப்லேருந்து ஒரு வேல்யூ எடுத்துன்னு போய் இன்னொரு டேட்டா டைப்புக்கு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் எக்ஸ்பிளிசிட் டேட்டா கன்வர்ஷன். Sometimes Python performs an implicit conversion. Implicit conversion என்னது? நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, பைத்தானே பார்த்துக்கும். நான் வந்து பைத்தானுக்கு சொல்ல தேவையில்லை இதை கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, பட் பைத்தானே பார்த்துக்கும். ஸோ அதை பார்ப்போமா? 2 எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம். ஒன்று பைத்தானே கன்வெர்ட் பண்ணுறதை பார்ப்போம். இன்னொன்று நம்ம எப்படி வந்து டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைத்தான் கிட்ட சொல்கிறதுன்றதை பார்ப்போம். திருப்பி விங்குக்கு போகலாம். ஸோ இதே ப்ரோக்ராமை யூஸ் பண்ண போகிறேன், இதுலேயே கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகே, யாருக்காவது தெரியுமா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்? ஸோ ஆல்ரெடி 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ லென்த்துன்றது இருக்குது, வித்துன்றது இருக்குது. ஏரியா ஒரு புது வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் லென்த் டைம்ஸ் வித். ஸோ அதை போடும்போது ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன போடணுன்னு தெரியும். மல்டிப்ளிகேஷனுக்கு ஆஸ்ட்ரிஸ்க் கீபோர்டில் எங்கே இருக்குன்றத அகைன் தெரிஞ்சுங்க. ஸோ ஏரியான்றது ஒரு புது வேரியபிள். நவ் இப்போ நம்மளோட வேரியபிள்ஸை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டிஜர், செகண்ட் வந்து ஃப்ளோட். நவ் ஏரியாவை ஒரு இன்டிஜரையும் ஃப்ளோட்டையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ யாராவது கெஸ் பண்ணுங்களேன் டைப் ஆஃப் ஏரியா என்ன இருக்கும்னு. நான் ஏரியாவை பிரிண்ட் பண்ணல, பட் ஏரியாவோட டைப்பை சொல்கிறேன். கெஸ் பண்ணியாச்சா? ஆன்சர் இஸ் ஃப்ளோட். ஒன்று இன்டிஜரு, இன்னொன்று ஃப்ளோட்டு. இன்டிஜரோட ஃப்ளோட்டை கூட யூஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் ஃப்ளோட்டை கன்வெர்ட் பண்ணிட்டேன். Okay, I'm going to remove this to avoid confusion and I'm going to keep this. இப்போ ஏரியாவை பிரிண்ட் பண்ணலாம். ஏரியாவோட வேல்யூ எப்படி இருக்கும்? 5 2.5. ஏரியாவோட வேல்யூ எப்படி இருக்கும்? இன்டிஜராக இருக்குமா ஃப்ளோட்டாக இருக்குமா? ஆன்சர்
12.5. It is a float. We already know this from here. அது float convert ஆயிட்டதனால அதனுடைய value float இருக்க போது 5 times 2.5 is 12.5. அடுத்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவோமே. இதையும் யூஸ் பண்ணி பார்ப்போமா. லென்த்தையும் பூலியும், இது வந்து இன்டிஜர், இது வந்து பூலின், இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி போவோம். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே பிரிண்ட் பண்ணுறதை பார்க்குறேன். லென்த் டைம்ஸ் பிக். ஓகே, லென்த் இன்டிஜர், பிக்கு. இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா இது கீழே போயிடும். அதனால் அது எங்கேயோ போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இந்த பைத்தான் ஷெல் இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணுறேன் ஃபுல் ஸ்க்ரீன் காட்டணுன்றதுக்காக. print length times big. இப்போ என்ன வேல்யூ வரணும்? ஆல்ரெடி பிக் வந்து பூலின்னு சொல்லியிருக்கேன். Now I'll give you a clue. There are only two values. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூலினுக்கு true, false. True is 1, false is 0. Those are the only two values. True வந்து 1, false வந்து 0. பிட்டுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பைனரி சிஸ்டம் ஞாபகம் இருக்கா? அதில் ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்க முடியும். 0, 1 இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு தான் நம்பர்ஸு எல்லாமே இருக்க போகுது. அதே மாதிரி தான் பிக். இப்போது 1 இருக்கலாம், அதனுடைய வேல்யூ 0 இருக்கலாம். 1ன்னா ட்ரூ, 0ன்னா ஃபால்ஸ். நவ் பிகாஸ் த வேல்யூ ஆஃப் பிக் இஸ் ட்ரூ, இப்போ print length into bigன்னு போட்டால் என்ன வேல்யூ வரணும்? கெஸ் பண்ணிட்டீங்களா? ரன். The value that got printed is 5. Yeah, length is 5, big is true, true means 1, 5 times 1 is 5. So இதையே கன்வெர்ட் பண்ணி பார்ப்போமே. பிக்குக்கு ட்ரூக்கு பதில் ஃபால்ஸ் கொடுக்குறேன். நவ் ரன் பண்ணி பார்க்குறேன். என்ன வேல்யூ வரணும்? 5 times false, false is 0, 5 times 0, 0. புரிஞ்சதா? இப்போ லென்த் வந்து இன்டிஜர், பிக் வந்து பூலின். டைப் ஆஃப் போட்டு பார்ப்போமே. டைப் ஆஃப் லென்த் டைம்ஸ் பிக். நான் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக அந்த ரெண்டு வேரியபிள்ஸையும், புது வேரியபிள் யூஸ் பண்ணாமல் அதே வேரியபிளை யூஸ் பண்ணுறேன். என்ன வரணும்? இது இன்டிஜர் பூலின் இருக்கு. என்ன வந்துச்சு? இன்டிஜர். பூலினோட ஒரு இன்டிஜரையோ ஃப்ளோட்டோ யூஸ் பண்ணும்போது பூலின் அழிஞ்சு போயிட்டு மீதி இருக்கிற வேரியபிள் டேட்டா டைப் தான் வரப்போகுது. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சதா? இப்போ நம்ம யூஸ் பண்ணாத ஒன்றே ஒன்று இந்த ஸ்ட்ரிங். இப்போ ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, print length ப்ளஸ் அது வேரியபிள் நேம் என்ன நமது? இந்த வேரியபிள் நேம் டிஸ்பிளே. என்ன வரணும்? லென்த் ப்ளஸ் டிஸ்பிளேன்னு போடுறேன். வேல்யூ என்ன வரணும்? யாராவது கெஸ் பண்ணீங்களா? இதுதான் வேல்யூ. unsupported operand for plus integer and string. இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபார்மேட் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது, கம்ப்யூட்டருக்கு புரியலை. ஸோ எல்லா டைம்ஸும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. பட் இங்கே அது ஒர்க் ஆகலை. ஏன்? ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணுறது, ஒரு இன்டிஜரோட ஸ்ட்ரிங்கை சேர்க்கும் போது என்ன பண்ணுறதுன்றது கம்ப்யூட்டருக்கு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணலாம்? அந்த டைமில் ஐ ஹாவ் டு டூ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்மளாம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு பைத்தானுக்கு சொல்லணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் ஜென்ரலாக கேஸ்டிங். ஸோ ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு மாற்றுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, நான் இப்போ
இது ஆல்ரெடி எனக்கு ஸ்ட்ரிங்குன்னு தெரியும். இந்த லென்த்தை நான் ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா எஸ்டிஆர்ன்றது அந்த டேட்டா டைப் ஆல்ரெடி நமக்கு தெரியும்ல. எஸ்டிஆர் ஆஃப் லென்த் அப்படின்னு போட்டோன்னா இது எந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பாக இருந்தாலும் அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண போகுது இங்கே. ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த் இப்போ என்ன ஆகுது, இந்த லென்த்துன்றது 5 இருக்குல்ல, இந்த 5-ஐ ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்ற போகுது. ஓகே, அது ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு ப்ளஸ் டிஸ்பிளே ப்ளஸ்ன்னு போட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு மர்ஜ் தோஸ் டூ ஸ்ட்ரிங். இது ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இப்போது இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ப்ளஸ்ன்றது என்ன பண்ண போகுதுன்னா ஓகே 2 ஸ்ட்ரிங்கையும் அட்டாச் பண்ணு, அதுக்கு பேர் கன்காட்டினேஷன். அந்த டேர்ம் பேர் கன்காட்டினேஷன். நவ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி வேல்யூ தெரியும்ல. இப்போ நமக்கு இங்கே 5 இருக்குது, இந்த டிஸ்பிளேயில் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ என்ன பிரிண்ட் ஆக போகுது, 5 ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இது ஆல்ரெடி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அந்த ஸ்ட்ரிங்கோட இன்னொரு ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணி அதனுடைய அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. புரிஞ்சதா? இது வரைக்கும் சொன்ன எக்ஸாம்பிள்ஸை வச்சு நிறைய வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராமராக வர போகிறீங்க. ஸோ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அடுத்த எபிசோடில் மோர் பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்ப்போம். பாய்.